பாலிடிக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஒரு தியோரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால கூட சில மாற்றங்கள் வரலாம் சார். ஏன்னா மனுஷங்க வந்து எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்ல இருந்து நான் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஆந்திரா போன பிறகு என்டிஆர் சார் அவரு பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் 5 நாள் முன்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும்னா டக்குன்னு ஜனங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு கணக்கு போட முடியாது சார். இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமாக வந்து நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்காரு. நேரில் எப்படி இருப்பாரு? நேரில் எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, ஒரிஜினல் பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து எதுவுமே இந்த அலையன்ஸ் பத்தி இதெல்லாம் டிசிஷன் எல்லாம் வந்த பிறகு எப்படி மாறும், கேஸ்ட் ஃபேக்டரி எப்படி மாறும், கம்யூனிட்டி ஃபேக்டரி. ஏன்னா யூத் வந்து அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த கவர்மெண்ட் வந்தால் எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போவே சொல்றது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து மென்டாலிட்டி ஒரு மாதிரி யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவன் இருக்கான். அதனால நான் வந்து எப்பவுமே யார் விஷயத்துலயும் வந்து 99.9% சொல்லுவேன் தவிர அந்த 1% வந்து ஆண்டவன் கிட்ட விட்டுருவேன். விஜய்க்கு வர கூட்டம் வந்து ஓட்ட ஆகாதுன்னு அப்படின்னு நான் சொல்ல சார். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை பார்க்கறது ஒரு கிரேஸ் இருக்கு சார். ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு. அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது கூட அதே கிரேஸ் இருக்குன்னா அது உண்மையான கிரேஸ். ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்த கூட்டம் செகண்ட் டைம் வரமாட்டாங்க, செகண்ட் டைம் வந்தவங்க 3வது வாட்டி வரமாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பல அவங்களோட அபிப்பிராயம் பல ஸ்டைல்ல இருக்கும். அதை சொன்னேன். இப்போ ஓல்டேஜ், மிடில் ஏஜ், யங்கேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு வெறி, அவங்களுக்கு ஒரு அந்த ரசிகர்கள் அந்த இதெல்லாம் ஒரு வெறி இருக்கும். மிடில் ஏஜ் யோசிக்கிறான், நாளைக்கு என்ன மிடில் ஏஜ், மிடில் இன்கம் குரூப் என்ன லாபம், நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது, எனக்கு பத்துமா அவங்க சொல்றது. ஓல்ட் ஏஜ் அவங்க அது மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம 100% இதே நான் சொல்லவே மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்றேன் சார். எனக்கு தெரியாது சார், தமிழ் ஃபீல்டு பத்தி எனக்கு தெரியாது. சென்சார் போர்டு ப்ராப்ளம்ங்கிறது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா இப்ப சொல்ல போனா சார், எனக்கு தெரிஞ்சா சென்சார் போர்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சா அது வேஸ்ட் சார். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு சினிமா தான் பார்த்தாங்க, இன்னைக்கு வந்து செல்போன்ல வந்து என்னமெல்லாம் பாக்குறாங்க. இப்போ அதை எப்படி நீங்க சென்சார் இது பண்றது இல்லை? அதே மாதிரி வெப் சீரிஸ் காட்டுறாங்க, அதுலயும் வந்து செக்ஸ் வயலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு சென்சார் இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் இல்லாத இருக்கும்போது எதுக்கு நீங்க சென்சாரை வைக்கிறீங்க? விட்டுருங்க. ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க, நல்லது இருந்தா பாக்குறாங்க, நல்லது இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறாங்க, படத்தை நிப்பாட்டுறாங்க, இல்ல அதை இது பண்றாங்க. அதுக்கு சென்சாரை வச்சு ஒரு இதுக்கு வந்து சென்சார், இன்னொரு இதுக்கு வந்து சென்சார். இப்போ சென்சார் சொல்லி பிளாக் பண்ணிருக்காங்க சார். ஸோ சென்சார்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வெப் சீரிஸ் எடுத்தா அதுல வந்துருது. ஸோ அதுல அர்த்தமே இல்லை. என்ன கேட்டா இப்போ சென்சார்ன்றது அது நாட் நெசசரி. பண்ணா எல்லாத்துக்கும் வைங்க, எல்லாத்துக்கும் செல்போன் கண்ட்ரோல் பண்ணுங்க, வெப் சீரிஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வைங்க. ஒண்ணுக்கு வச்சு ஒண்ணுக்கு வைக்கலாம், அது என்ன நியாயம்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். இன்னைக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அவருடைய இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாலிடிக்ஸ்ல வந்து எதுவும் பர்மனன்ட்னு கிடையாது சார், எதுவும் டெம்பரரின்னு கிடையாது சார். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஜெயிச்ச பிறகு சில பேர் வந்து பார்ட்டி சேஞ்ச் ஆகுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால வந்து அவங்க கேட்டது வரலன்னா போறாங்க, இல்ல வேற சில தியரிக்கு வந்து போயிடுறாங்க. பாலிசி பிடிக்கல, எஜெண்டா பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை சார் பாலிடிக்ஸ்ல. இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் டெம்பரரி தான், பர்மனன்ட்னு கிடையாது. ஸோ அவங்கள ஒன்று தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட அபிப்பிராயம், அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க போறது தப்பு ஒன்று கிடையாது. பட் நான் ஒன்று சொல்லுவேன், மக்களை வந்து ஒரு நல்ல லீடரை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக கஷ்டப்படுற ஒரு லீடர் நீங்க கூப்பிட்டா உடனே ஓடி ராத்திரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், எது இருந்தாலும் வர ஒரு ஆளை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. கம்யூனிட்டி, கேஸ்ட் அதெல்லாம் பார்க்க உங்களுக்காக உழைக்கிற ஒரு நல்ல லீடரை வந்து செலக்ட் பண்ணி, பார்ட்டிலாம் நீங்க பாக்காதீங்க. பார்ட்டிலாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், அது அவங்களோட தலைவலி. உங்களுக்கு தேவை ஒரு ஆளு, ஒரு நல்ல ஆளு, ஆட்சியை வந்து உங்களுக்கு முன்னால கொண்டு போறது, உங்க கஷ்டத்தெல்லாம் வந்து பாக்குறதுக்கு. எல்லாருமே போய் சிஎம் பார்க்கணும்னா அது முடியாது, சிஎம் பார்க்க முடியாது. ஸோ உங்க ஊர்ல ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணி அவரு போய் சிஎம்கிட்ட போய்
நம்மளோட கஷ்டத்தை சொல்ற மாதிரி ஆளை செலக்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் சார்.